ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க செம்ம சீனுமா. அப்படியே நேரம் செம்ம சீனுமாக்குள்ள போறோம். சட்டப்பேரவை சும்மா அப்படியே அதிரி புதிரியா ஓடுன்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி போகுது. வாயை கொடுத்து ஏதாவது வாங்கலான்னு பார்த்தாலும் ஆப்போசிட் சைட்ல இருந்து பிடி கொடுக்க மாட்டேங்காங்க. உதயநிதி ஐயா சொல்றாரு, தமிழ் தாய் வாழ்த்தை முன்னாடி போடுங்கணும். ஒரு வழியா போட்டிய, ஆனா ஒரு தடவை போட்டிய, அதை 2 தடவை போடுதிய. ஏன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கு டவுட் வந்துகிட்டே இருக்குது. விளக்கம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்காரு. பதவியேற்பு தான் ஆளுநர் மாளிகையில் நடந்துச்சு. அங்க அவர் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதம் வந்தே மாதரம் தான் பாடினாங்க. ஆனா இப்போ ஆளுநர் உரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்தில் தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி. இந்த நம்மளுடைய டெரிட்டரியை ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு இங்க என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. டக்கு டக்குன்னு ஒரு சத்தம். என்னன்னு கேட்டா, முன்னாள் ஆளுநர் RN ரவி ஐயா வீட்டு கதவை தட்டி உள்ள வரார். என் தூக்க கனவுக்குள்ள வந்து 3 வருஷமா தமிழ் தாய் வாழ்த்து பாடல, அவங்க நீ ஒழுங்காவும் இது ஒண்ணு விடல, நீங்க எப்படியாவது பண்ணுங்கன்னு சொல்ல, எங்களுடைய தலைவருடைய உயிர் மூச்சு தமிழ் இருக்கு இல்லையா, அதனால நாங்க தமிழ் தாய் பாட வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க அதை குறை கண்டுபிடிக்க. இப்படி ஒரு புதாகரமான விஷயத்தை ரொம்ப கூலா சொல்றாரு ஆதவையா. கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு பேசி முடிச்சேன். ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர்கள் ஒண்ணு தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா, ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ண, ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்க பதிவு பண்ணிடுறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி, எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல. அதை நாங்க பதிவு பண்றோம். சடக்குனா உதயநிதி ஐயா எந்திக்கிறார். நான் என்ன கேட்டேன், நாங்க என்ன கேட்டோம், நீங்க என்ன கொடுத்தீங்க, நான் கேட்டது இது. நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை போடுங்கன்னு. ஆனா நீங்க தேசிய இதை 2 வாட்டி போடுறீங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தை நீங்க 3 வாட்டி போட்டு செவனே நாங்க உட்காந்துருப்போம்ல. நீங்க வாட்டுக்கு இதை 1 தடவை போட்டு அதை 2 தடவை போட்டனால எங்களுக்கு டவுட் மேல டவுட் அடிக்கிட்டே போகுது. இப்போ நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்காரு. பிறகு தலைவர்களே, நாங்க மீண்டும் அதான் கேட்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து 1 முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்போ ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்காங்கல்ல, நீங்க தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்க தமிழ் தாய் வாழ்த்து 2 முறை இல்லை 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு இப்போ ஆளுநர் முக்கியமா, தமிழ் தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கறத நான் இந்த அரசுகிட்ட நான் கேட்க விரும்புறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்க கொள்கை தலைவர் லிஸ்ட்ல அட்டாச்சும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநரை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. சடக்குன்னு 2 பேரும் விட்டா குடுமி பிடி சண்டை ஆயிப்போம்னு நினைச்சாரா என்னமோ தெரியல. உள்ள பூந்தாரு நம்ம சபாநாயகரை. அங்க இருக்க நீங்க எங்களை ரொம்ப டவுட்டுப்படுதீங்க. எங்களுக்கும் ஆளுநருக்கும் அண்ணன் தண்ணி புழக்கமே கிடையாது. நாங்க அன்னைக்கு வந்தாரு, வரவேற்றோம், அப்படியே உட்காந்து பாடினாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணு அன்னையோட முடிஞ்சு வச்சு. அவருக்கு எங்களுக்கு உள்ள குடுக்கல் வாங்கல. நீங்க ஏன் இதை பெருசு படுத்துறீங்க தம்பி அப்படிங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்றேன். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. இந்த அவையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இங்கே வருகை தருகிற போது உரிய முறையில் மரியாதையும், இந்த அவையினுடைய விருப்பத்திற்கேற்ப
அவைத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்பதான் நிகழ்வு நடைபெறும் என்பதையும் உறுதியாக நின்று தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் ஒரு முறை அல்ல இருமுறை பாடப்பட்டது. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் உள்நோக்கு கற்பிப்பது தவறு என்று கூறுகின்றேன். சடக்குன்னு உதயநிதியா ஒடுங்க ரூட்டை மாற்றுவான். அங்கங்கே சும்மா எல்லாரும் காபந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பூரா புடுக்கணும். அறநிலையத்துறை சார்பாக கோவிலுக்கு வருமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பல விஷயங்களை கொடுத்தோம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, கோயில் வருமானத்தை அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம், வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டோங்கிற மாதிரி பேசுகிறீங்க. அப்போது அறநிலையத்துறையை முற்றிலும் ஒழிக்கணும்னு எங்களுக்கு எதிராக கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்களே, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தானே அர்த்தம். இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. பாஜகவும் வலதுசாரிகளும் சொல்றது இதுதான். அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது, அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக வழக்கும் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு திருமண மண்டபங்கள் வணிக வளங்களோடு நிற்குமா, இல்ல கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை செய்யப்படுமா? மாண்புமிகு தனக்குன்னு அந்த துறை அமைச்சர், இப்போ அமைச்சர் ரமேஷ் இருக்கார்ல, அவர் எஞ்சாரு எவ்வளோதான் பொறுத்துட்டு இருப்பார் கொஞ்ச நேரம். அவ்வளோ முடியாது. 4-5 பேர் கொஞ்சம் வச்சுருக்க அந்தந்த துறைக்கு உண்டான காசு அந்தந்த ஒரு துறைக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம். அதை தூக்கி இன்னொரு இடத்துக்கு போட மாட்டோம். அப்படி போட்டோம்னா தான் பிரச்சனை வரும். சின்ன கோயிலுக்குலாம் நீங்கள் வாட்டுக்கு பார்க்கிங் கீக்குன்னு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் ஜப்பு கிடையாது, அதுவும் செல்லாது, நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே பேசார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கோவில்களின் வருமானம் கோவில்களில் வரக்கூடிய பக்தர்களுக்காக செலவிடப்படும் என்பதை நம்முடைய ஆளுநர் உரையில் இடம்பெற்றது தான் அதோடைய சாராம்சம். இன்னொன்று, சமீபத்தில் வெளியிடப்பட்ட திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் அந்த பணிகள் துவங்கப்படாத பணிகள் நிறுத்தப்பட்டது என்பது, இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நாம் ஆராய்ந்த வரைக்கும் அந்த கோவில்களில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பொதுமக்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள், பொதுமக்கள் பக்தர்கள் வரப்போது அவர்களுக்கு தேவையான அடிப்படையிலான கழிப்பறை வசதிகள் போன்ற இந்த வசதிகளை மேம்படுத்துவதை காட்டிலும் இவர்கள் கமர்ஷியலாக கோவில்களுக்கு திருமண மண்டபங்கள் கட்டுவதிலும் வணிக வளாகங்கள் கட்டுவதிலும் அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இந்த திட்டங்களை துவங்கியதன் காரணமாக மேலும் அதன் மீது பல்வேறு நீதிமன்ற வழக்குகள், ஸ்டே ஆர்டர்ஸ் இருப்பதனால நாம் அதையெல்லாம் ரத்து செய்து அறிவிச்சிருந்தோம். இதற்கு ஒரே ஒரு உதாரணமாக, எந்த அளவிற்கு கோவில்களை கமர்ஷியலாக மாற்றுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதற்காக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். அருள்மிகு குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில், ஏறத்தாழ அந்த கோயில்கள்ல இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோவில்களுக்கு அடிப்படையில் கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? என்ன தம்பி மல்டி லெவல் கார் பார்க்கிங்க போய் தப்புன்னு பேசுனா நான் உங்களை என்ன சொல்றது? இப்போ லீவு விட்டா வெயில் அடிச்சா என்னத்துக்குனாலும் ஊட்டி கொடைக்கானலுக்கு தான் மக்கள் வண்டி எடுத்துட்டு போறவங்க எம்பிட்டு நேரம் தான் பேரிச்சம் ஏறி படகு குழாம்னு சுற்றுவாங்க. அங்கே இருக்கிற கோயிலுக்கு போவாடா இல்லையா, அந்த வண்டியை கொண்டே போடுவாங்க. அப்போ போடும்போது காசு வருமா இல்லையா? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட நான் செஞ்சு வச்சிருக்கிறோம். அதை போய் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சேகரவாகவே சண்டைக்கு வர மாதிரி வரார். அங்கே மல்டி லெவல் பார்க்கிங் கொண்டு வந்தால் நகராட்சி பரிந்துரையின் அடிப்படையில் வருமானம் பெருகும். அந்த வருமானம் திருக்கோயில்களுடைய மேம்படுத்துகின்ற பணிகளுக்கு உதவும் என்பதற்காகத்தான் அந்த பணிகளை மேற்கொண்டோம் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இப்பொழுது யார் அறிவுறுத்தி, ஒரு நிமிஷம்,
யார் அறிவுறுத்தி இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கின்றாரோ அவர்தான் அப்பொழுது ஆணையாளராக இருந்தபோது இதே அறிவுறுத்தின் பேரில் அரசாணையை வெளியிட்டிருக்கிறார் என்பதை பேரவைத் தலைவரின் வாயிலாக அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே உதயநிதி ஏஞ்சார். சரி, இந்த ரெண்டுக்கும் ஓகே விடுவோம். நான் தோஸ்து ரொம்ப பழக்கமானவர் தான். 2 தொகுதியில் நின்று அப்படி 2லையும் ஜெயிச்சா அப்படி சந்தோஷம். திருச்சியை ரிசைன் பண்ண அப்படி பெரம்பூரையும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. படக்குன்னு ஓவர் நைட்டில் டெவலப் ஆக்கி விட்டாரா, கரண்ட் பூரா கட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டுறாரு. பதில் சரட்டுன்னு வருது. முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அது ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நிர்மல்குமார் தான் சரட்டுன்னு வர்றான்னு சொன்னோம்னா எந்திரிச்சாரு. எந்திரிச்சு இங்க இருங்க, எங்க எப்போ கட் பண்ணாங்க, எம்பிட்டு நேரம் கட் பண்ணாங்க, எப்போ ரிட்டர்ன், இதெல்லாம் புள்ளி விவரம் உங்களால் தர முடியுமா? நீங்கள் பாட்டுக்கு அங்கங்கே பீஸு கட்டையை பிடுங்குற மாதிரி எல்லாத்தையும் இது வந்துட்டு பெரிய நான் ராத்திரி மூலமாக தேடி அதை கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா நானே அப்படின்னு லைட்டாக கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி பேசுகிறேன். பெரம்பூர்ல எத்தனை முறை மின்சாரம் தட்டுப்பட்டுச்சு, எதனால தட்டுப்பட்டுச்சு, எவ்வளவு நேரத்தில் அது சீர் செய்யப்பட்டது, சரி செய்யப்பட்டதுன்னு பார்த்திருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஃபியூஸ் திருட்டுகள் நடக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத இடத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 நாட்களாக எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் மின்வெட்டுகள் ஏற்படுத்தப்பட்டதோ, ஓவர்ஃப்ளோ லோடு அதிகமாக அனுப்பப்பட்டு அதெல்லாம் உடனடியாக சீரமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 50 to 55 இடத்துல மின்சாரம் தட்டுப்பாடு அங்கங்க மின்வெட்டு ஏற்படுது. ஸோ அதில் 35 இடத்துக்கு கீழேயாவது 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டு வருகிறது. அதுக்கான டேஷ்போர்டுக்கு தெளிவாக எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து விட்டு பேசினால் நன்றாக இருக்கும். ஏஞ்சார்லாம் நம்ம அண்ணாச்சி சடக்குன்னு கரூர் அண்ணாச்சி ஏஞ்சார்லாம் இங்க இருங்க. முன்னாள் மின்துறை அமைச்சர் நான் தான், எங்களுக்கு தெரியும் எங்கெங்க எப்படி என்னென்ன பண்ணி வச்சிருந்தோம்னு. நீங்க என்னடா யாரையும் கூப்பிட மாட்டீங்க, பேச மாட்டீங்க, நீங்க வாட்டு போறியா வாரியா அப்படித்தான் இருக்கும். அதிகாரிகளை கூப்பிடணும், மீட்டிங் போடணும், பேசணும். எப்ப பழைய வயர்லாம் அடிச்சு எடுத்து பிரிச்சு போட்டு புது வயர் மாத்துக்கப்பான்னு எங்கேயாவது பேசுறீடா நீங்க, உடனே சடக்குன்னு கோவம் வந்துருது உங்களுக்கு. அப்படி இந்த பக்கம் வண்டி எடுத்து வரலாம். எனக்கு தெரிந்தவரை இதுவரை மின்துறையில் அந்த மின் விநியோகத்தில் இருக்கக்கூடிய துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டங்கள் வரை இதுவரை நடைபெறவில்லை. அதைத்தான் அங்கிருக்கு பணியாற்றக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துத்தான் கடந்த 5 ஆண்டுகளும் மிக சிறப்பாக எந்தவித மின்தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டன. எனவே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய குறைகளை தொடர்ச்சியாக ஒரே கருத்துக்களை முன்வைப்பதை விட இந்த அரசு துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கடைமுறை வரை மின் விநியோகம் சீராக எடுத்து செல்வதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலேயே பல்வேறு மின் திட்டங்களை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அது அனைத்து தொகுதியிலும் அனைத்து மின் திட்டங்களும் சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதையும் நீங்கள் எடுத்து பார்த்து இனி என்னத்தை நீங்க உங்களுடைய பத்திரிகை செய்தியிலேயே கொடுத்திருக்கிறீங்க. 100க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,000 கோடியில் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய பத்திரிகை செய்தியில இருக்கு. அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு பொத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். டாப்புனி சிவசங்கர் ஐயா இருந்தார். அவரும் கொஞ்ச நாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு அந்த நேக்கு போக்கில் திருப்பி இங்கே வருங்க. கரண்ட் போக்குவரத்து இது எல்லாமே சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடியது, லாபகரத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படாது. நீங்க இதை வச்சுக்கிட்டு ஐயோ லாபம் இல்லை செலவு இருக்கு அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. இதெல்லாம் பொதுமக்களுக்கு சேவை பண்றக்கூடியது. எங்க வாங்குறோம் எங்க கொடுக்குறோம் அதெல்லாம் சீக்கிரட்டா வச்சுக்கணும். நீங்க என்னடா எதுவுமே நம்ம பப்பரப்பான இது பண்ணிட்டு போனா நியாயமா? இது பார்த்து செய்யுங்க தம்பிங்க. அதே போல பெரம்பூர் தொகுதிக்கு பக்கத்து தொகுதியான எங்களுடைய தலைவர் தளபதியோருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில 220 kVA புதிய மின் நிலையம் துவக்கி வைக்கப்பட்டு அந்த பகுதி எல்லா பகுதிக்கும் சேர்த்து தான் சரி செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போய் நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. அடுத்தது ஃபியூஸ் கேரியர் திருடு போனதை சொன்னார். ஒரு சிறப்பான காட்சியை வெளியிட்டார். பகல் நேரத்தில் சிறப்பான வெயிலில் ஃபியூஸ் கேரியர் திருடப்படுகிறது.
அப்போ திருடு போனது ராத்திரிக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. எங்கேயோ சர்க்கியூட்டை கரெக்ட் பண்ணி வச்சு அதில் டைமர் வச்சிருப்பாங்க பிறகு இங்கே பிடுங்கன்னா ராத்திரி 7 மணிக்கு மேலே தான் அங்கே கரண்ட் ஆகிற மாதிரி டைமர் வச்சு ஃபியூஸ் கேரியர்லாம் புதுசாக வந்திருக்குதாங்கிறது எங்களுக்கே சந்தேகமாக இருக்கு. அப்படியே அக்கிரி கிருஷ்ணமூர்த்தி சட்டு நினைச்சார்ல அதிமுக கொறடா அங்கே சபாநாயகர் தூக்கி வேற பிடிச்சா அண்ணாச்சி நீங்கள் பேர் கொடுக்கவே இல்லைன்னு ஒரே 2 வருஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். எங்கள் அம்மா உசுரோடு இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றணும். கரண்டை வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுறது, இதை சேர்த்து வைக்க முடியாது, பக்கத்தில் உங்களுக்கு விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து காசாக்கணும். இப்போ நீங்கள் கரண்டை புடுங்குதியே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா? இதெல்லாம் யோசிக்கிறேன் தம்பி அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்கிறார். சரி அம்மா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழகத்தை மின் மிகை மாநிலமாக மாற்றி தமிழ்நாட்டிற்கு தேவையான மின் உற்பத்தியை விட அதிகமாக உற்பத்தி செய்து அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு மின்சாரத்தை விற்பனை செய்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை இந்த அவையிலே பதிவு செய்கிறேன். எல்லாம் வெள்ளை அறிக்கை வருகிற போது எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிடும். அதுக்கப்புறம் பேசுங்க, நீங்க பேசுங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நமக்குள்ள 1000 விஷயம் இருக்குங்க. அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, அது இருக்கு, இதெல்லாம் அடிச்சுக்கிறோம், பிடிச்சிக்கிறோம், திட்டிக்கிறோம், செஞ்சுக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து, அதுவும் காவிரி சார்ந்து, மேகதாது சார்ந்து ரொம்ப ஒன்றா சேர்ந்து நின்று குரல் கொடுத்து இது வரைக்கும் தடுத்துருக்கான். நீங்கள் என்னடான்னா ஒருத்தரையும் கூப்பிடுறது இல்லை. அந்த பக்கமாக ஏதோ 10ல் சேர்த்தேன், பக்கத்தில் சேர்த்தேன், சத்தியில் சேர்த்துன்னுட்டு நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் இருக்கிய. அங்கே செங்கலையும் மணலையும் கொண்டு குமிச்சு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எடப்பாடியே கவலையாக சொல்கிறார் மனுஷன். இன்றைக்கு மாண்புமிகு முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னாங்க. அதில் எனக்கு என்ன அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சான்னு எங்களுக்கு முழு விவரம் தெரியாது. இருந்தாலும் கடந்த காலத்தில் நடுவர் மன்றம் கடந்த காலத்தில் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது, மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது, அது அதிமுக ஆட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சரி, இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அதற்கு பிறகு சட்ட வழக்கோடு கலந்து பேசி இதுதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கிடைக்கப்பட்ட தீர்ப்பு. அப்படியே டக்குடு அந்நியார் இருந்துச்சாக. அந்நியார் வந்து முன்னாள் ஆசிரியருங்கிறத பல பேர் மறந்துடுறாங்க. அவங்க வந்து தேமுதிகவுடைய நிர்வாகி, பொதுச் செயலாளர் மட்டுமே நினைச்சிருக்கிறாங்க. ஆசிரியர்கள் அடிச்சு விட்டு பெடல் எடுக்காங்க. ஆளுநர் உரை அன்றைக்கு ஆளும் கட்சியின் உரையாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆளுங்கட்சியை பற்றி மட்டுமே அவருடைய உரை இருந்தது. நமது தமிழ் மொழி தாய்மொழி, நம்மளுடைய அன்னை தமிழ் அன்னை. அந்த தமிழ் மொழியை நாம் வந்து சொல்றது செந்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாம் கேட்கும்போது அது நம் காதுல தேன் வந்து பாய்ந்ததாக தான் நம்ம எல்லாரும் சொல்வோம். ஆனால் அன்றைக்கு ஆளுநர் உரையில் 37 நிமிடங்கள் அவர் பேசியதாக ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா 37 தவறுகள், தமிழை பற்றி உச்சரித்தவை அத்தனையுமே வந்து மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இங்க நான் பார்க்கிறேன். நம்ம சபாநாயகரை சடக்கு நெஞ்சாரு. அந்நியாருக்கு பதில் சொல்லணும்ல, அதான் முன்னாள் ஆசிரியருக்கு. ஆமா, நான் இன்பத்தேன் வந்து தமிழர்களுக்கு நமக்கு படித்தவங்களுக்கு ஓகே. ஆனால் அவர் கேரளாக்கார் இல்லையா, தடுமாறத்தஞ்சிதார். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஐயா வணக்கம் இப்படி சொல்லணும், நன்றி இப்படி சொல்லணும். அவர் ஒன்று ஒன்றா டெவலப் ஆகி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கார், கற்றுக்கிறேன் இருக்கார் அப்படின்னு சமாளிக்கார். மாண்புமிகு உறுப்பினர் ஆளுநர் உரை மீது சொல்லுகிற போது தமிழ் உச்சரிப்பு பற்றி அவர் குறிப்பிட்டார்கள். வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆளுநர் அரசின் சார்பில் இங்கே தன்னுடைய உரையை அவைக்கு படிக்க வந்தபோது புதிதாக தமிழகத்தில் வந்திருக்கிற வேறு மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய ஆளுநர் முதலில் எல்லா தலைவருடைய பெயரையும் உச்சரிக்க முயன்றதை நாம் முதல்ல பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, எல்லா பெயர்களையும் விடாமல் படிக்க வேண்டும் என்று அவர் காட்டிய ஆர்வத்தை நீங்கள் பாராட்ட வேண்டும். அப்படியே அந்நியாருக்கு சடக்குன்னு பார்க்குறாங்க. கொஞ்சம் தொண்டை வறண்டிருக்கும் போடுங்க. பார்த்தா திருவுண்டு டம்ளரில் தண்ணி இருக்குது. கொஞ்சம் கோவமாகி போச்சு. இது என்ன நீங்கள் அளந்தளந்தான் தருவீங்களா? எங்கனாலும் தண்ணி அளந்து கொடுக்குறதா வேலையாக போச்சா? ஏன் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது. எடுத்து தேவைன்னா நாங்கள் குடிச்சுக்கிறோம்ல, தண்ணியை கொண்டான்னு பாவம் அந்த பெரிய மனுஷன் வெள்ளைக்கால சட்டை ஓட்டுறது கூடுன்னு ஓடியாராரு. இதெல்லாம் தேவையான கடுப்பாகிறாங்க. அவை பணியாளர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல
ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்டில் அந்த ஓல்டு மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்ததுங்க, இது மாதிரி கொடுக்கறது ஒன்லி கிளென்லினஸ் ஒண்ணு. அவை பணியாளர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொரு டேபிளா அவங்க தவழ்ந்து கொடுக்கறது நமக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்றும் வரப்போறது இல்லை. அவங்கவுங்க இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற என் கருத்தை நான் சொல்றேன். ஏன்னா இது டம்ளர்ல கொடுக்கறதும் அது மறுபடியும் கேட்கறதும் அவங்க வருவதும் அவங்களுக்கு நிறைய பணிகள். அது பதில் ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். ஸோ இது பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். பாட்டில் வச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சரட்டன் தூக்கி வாரி போட்டு எந்திரிச்சு நின்று, பாட்டில் வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கோபம் வந்தால் எடுத்து எரிஞ்சுட்டா என்ன செய்யணும் உடனே எல்லாரும் கெக்கன்னு சிரிக்காங்க. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம முதல்வர் விஜய் ஐயா முகத்தில் அப்போ தான் ஒரு பிரகாசம் வந்துச்சு. அவரை சிரிக்க வைக்க இவ்வளோலாம் பண்ண வேண்டியிருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும் கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் ஒரு நிமிஷம். தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிலையை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டில் எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர். ஏன்னா காலையில இருந்து ரொம்ப காரசாரமாவே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு ஹாப்பியா நம்மளுடைய முதல்வர் பிறந்த நாள்ல எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு நம்ம அவையை செய்வோம். சோ பாட்டில் தான் வீசணும்ன்றது இல்ல, வன்முறைக்கு வேண்டும் என்றால் இங்க எதிர் எவ்வளவோ இருக்கு, எது வேணாலும் வீசலாம். பட் நம்ம எண்ணம் அது கிடையாது. நிச்சயமாக தண்ணீர் என்றாலே பிரச்சனை தான் போல இருக்கு. அது காவேரி தண்ணீரா இருந்தாலும் டாஸ்மாக் தண்ணீரா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையா தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு. குறிஞ்சி பூ பார்த்துருக்கீங்களா யாராவது அப்படின்னு சட்டசபையில் ஒருத்தர் கேட்குறார். அவர் யாருங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த பூவை பார்க்கும்போது எல்லாரும் பரவசம் பண்ணுறீங்க. அதே மாதிரி 12 வருஷத்தை தாண்டி 13வது வருஷத்தை நோக்கி ஐயா வீறு நட கொண்டு போய்கிட்டு இருக்காரு நம்ம பிரதமரையா. கூப்பிட்டு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, வாழ்த்துக்கள் சொன்னால் குறைஞ்சா போயிருப்பீங்க, உங்கள் பெருமையெல்லாம் ஏறாதா, இதுக்கு கூட நாங்கள் சட்டசபையில் கேட்டு வாங்கணுமா அப்படின்னு போஜராஜன் ஒரு எம்எல்ஏ ஐயா இருக்கார்லா, அவர் கண்ணீர் விடுறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூப்பதை போல் எப்படி அது மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றனோ அதே போன்று 12 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமராக இருந்து சாதனை படைத்த எங்களுடைய தலைவர் நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 12 ஆண்டுகளை முடித்திருக்கின்றார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை இந்த மாமன்றம் கூட அவருக்கு வாழ்த்து தெரிவித்து நமது மாண்பை பெரிது உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். டக்குன்னு வன்னியரசைய எந்திரிச்சா, வருத்தப்படாதீங்க, எங்களுக்கு பாராட்டணும்னு எதுவுமே இல்லாமலாம் இல்லை, பாராட்டணும்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு வச்சிருக்கோம், அப்படியே ஊற வச்சிருக்கோம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அந்த 3000 கோடி லைட்டாக அப்படி தள்ளி விட சொல்லுங்க உங்க ஐயாவை, பாராட்டணுங்க, நாங்கள் புகழ் மாலையா போடுறோம்ல அப்படிங்காரு. அண்ணாச்சிட்ட பதில் இல்லை. பாஜகவுடைய உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது 12 ஆண்டுகள் இந்தியாவை ஆளுகின்ற பாஜக மோடி அவர்கள் குறித்து, மரியாதைக்குரிய இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் குறித்து பேசும்பொழுது பெருமிதம் கொண்டு பேசினார்கள். இந்த அவை அது குறித்து பாராட்டி மாண்பை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக மாண்பு இந்த அவையில் குறைவாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறாரா என்கின்ற கேள்வியை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் தன்னுடைய விருப்பத்தை மன்னிக்கணும் தயவு செய்து. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி
நான் ஏற்கனவே வந்து நம்ம தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த அரசு மாண்புமிகு அமைச்சர் வந்து இந்த மாண்பு உறுப்பினர் பாருங்க, மாண்பு உறுப்பினர் பேசிய அந்த உரையில இருந்து நீங்கள் மறுப்பு சொல்லுகிற கருத்து எதுவும் இருப்பதாக எனக்கு மனத்துக்கு படவில்லை. நேற்று நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்ற செய்தி ஏற்புடையது. அடுத்து மாண்பு உறுப்பினர் பேசிய அந்த பேச்சுகளிலிருந்து எதுவும் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதில் ரொம்ப நான் தயவுசெய்து மன்னிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் என்னுடைய கருத்துக்கு எப்பொழுதுமே அதில் என்னன்னா, நான் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய 3458 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும், அது தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம கோரிக்கை வைக்கின்றோம். அப்படி அதை மறுக்கின்ற ஒரு அரசு இந்திய ஒன்றிய அரசு அப்படி வழங்கிவிட்டு பேசினால் அதை பற்றி நம்ம பேசலாம். மாண்பு அமைச்சர் வந்து ஒன்று சொல்லலாம், பாஜக உறுப்பினர் எங்களுக்காக வாதாடி அதை பெற்றுத்தார்கள் என்று கேட்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். அது குறித்து அவர் பேசி இந்த மாண்பை உயர்த்துவதற்கு பயன்படுத்தலாம். அவர் சொன்ன அந்த படுகர் சமுதாயம் அப்படிங்கிறது நாங்கள் சமூக நீதி துறையின் சார்பாக ஏற்கனவே இந்த கோரிக்கைகள் நிறைய வந்து நம்முடைய துறையின் சார்பாக வந்திருக்கிறது. அந்த படுகர் சமுதாய மக்கள் வந்து பழங்குடி சமுதாயத்தில் சேர்க்க வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கை. அது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். கட்டாயம் அது குறித்து பரிசீலிப்போம். சடக்குன்னு நம்ம ஐயா சான் பாண்டி ஐயா என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சு வச்சு, எல்லாம் முடிஞ்சு வச்சு, நான் அப்படியே கொஞ்சம் இந்த கூட்டணியை விட்டு வெளியில் வர்ற மாதிரி வந்துட்டேன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நல்ல மனிதர்கள், பழகக்கூடிய எளிமையான மனிதர்கள் தான். ஆனால் கொஞ்சம் நெருடலாக இருக்குது அங்கே இருக்கிறது. கொஞ்ச நாள் காற்று வாங்கிட்டு வரணும்னு வெளியில் வந்து ஜம்ட்டார் படக்குன்னு. இவ்வளவு நாட்களாக நாங்கள் இந்திய அரசு அவர்களோடு நல்ல நட்புணர்வோடு கூட்டணி அமைத்தோம். இன்றிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது என்ற செய்தியை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நட்பு தொடர்பே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை என்ற செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தேவைகள் சேவைகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் அதிலே பணி சிறக்க நாங்கள் செயல்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருப்பதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். கீர்த்தனா அவங்க தொழில்துறை அமைச்சர் வந்தாங்க. இப்போ தாங்க நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 20-25 தொழில் திட்டங்கள் பூரா சர்றுன்னு வண்டி ஏறி போயிருச்சு, கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க 40 நாளில் எங்ககிட்ட வந்தோன்னா அந்த அது போயிருச்சு இது போயிருச்சு அது போயிருச்சுன்னு பக்குன்னு அடிவகத்தை திரண்ட மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ இந்த 25க்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுதே, பதில் சொல்லனா நான் விட மாட்டேன் அப்படிங்க கீர்த்தனா. விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் வந்து இழந்திருக்காங்க. 3,25,000 ப்ராஜெக்ட் இழந்திருக்காங்க. இது 7 ஸ்டேட் இதனால பெனிஃபிட் ஆயிருக்கு. குஜராத் அங்க டாடா எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் ஃபேப் வந்து போயிருக்கு 2024. JSW குரூப் ஒடிசாக்கு போயிருக்கு. EV பேட்டரி அண்ட் ஸ்மெல்டிங் 2024ல போயிருக்கு. குஜராத் சுசுகி மோட்டார் ஆட்டோமொபைல் 2024ல போயிருக்கு. குஜராத்க்கு மறுபடியும் மைக்ரான் டெக்னாலஜி ATMP போயிருக்கு. மகாராஷ்டிரா டொயோட்டா மோட்டார் 2024ல போயிருக்கு. மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதை பாருங்க, 2024ல இந்த கிராஃப் பாருங்க, 2024ல இருக்க கிராஃப் பாருங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட அவங்க இழந்திருக்காங்க மீதி ஸ்டேட் கிட்ட. 24ல மட்டுமே ஒவ்வொரு முறையும் இழந்திருக்காங்க, ஆனா 24ல மட்டுமே எவ்வளோ ப்ராஜெக்ட இழந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பர்சன்டேஜ் 2.23. இவங்க என்னைய கேள்வி கேட்குறாங்க, ஆந்திராவுக்கு நான் வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு 30 நாளில் வந்து எங்களை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் நான் ஆன்சர் வச்சிருக்கேன்.
அதான் மக்கள் எல்லாம் கூப்பிட்டோம். வெயில் ஒரு பக்கம், வேற மழை ஒரு பக்கம் பெய்யுது. இந்த வெயில்னால ஏற்படக்கூடிய இன்னல்கள் ஏகப்பட்ட. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஃபேக்ட்ரியிலெல்லாம் ஏதாவது ஒன்று இதாகிடுது. இப்போ சமீபத்தில் கூட திருவள்ளூரில் ஆயில் கசிஞ்சு ஒரு சகோதரர்கள்லாம் உயிரிழக்கக்கூடிய சூழல் ஆகிப்போச்சு. இப்படி வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு இப்படி நடந்தால் நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்வீங்க? இதுக்கடுத்து என்னெல்லாம் பண்ணணும், ப்ரீகாஷன்ஸ் அப்படின்னு உங்கள் ஐடியா இருக்கும், அதெல்லாம் சொல்லுங்கள். அந்த ஃபேக்ட்ரின்னு மட்டும் இல்லை, நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் பூராமே எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீன்னு கேட்ட உடனே உண்மையிலேயே எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான பதிலாக வரும். முதலாளிகள் அவருடைய லாபத்திற்காக எந்த பாதுகாப்பும் அவர்களுக்கு செய்வதில்லை. அதனால்தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் உயிரிழப்புக்கு காரணமாக ஆகிறார்கள். ஆலை நிர்வாகம் அந்தந்த தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் அவங்கள அந்த 8 மணி டயத்தில் அவங்கள விடுவிச்சா இந்த மாதிரி உயிரிழப்புலாம் ஏற்படாது. ஒரு தனியார் நிறுவனங்கள் தொடங்குகின்ற போது தொழிற்சாலைகளுக்கு போது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொடுத்துட்டு தான் முதல்ல செய்யணும். அனைத்து மாவட்டங்களிலும் லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க அதிகாரிகள் போய் சர்ப்ரைஸ் விசிட் போய் பார்க்கணும். ஆனால் இந்த முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வேலையை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய மருத்துவ செலவு இல்லை அவங்க ஏதோ செலவு எதுவும் பார்க்கறது கிடையாது. இப்போ அடிப்பட்டா கூட சரியாக பார்க்கறது கிடையாது. தொழிற்சாலையில் வேலை பார்க்குற தொழிலாளர்களை தொழிற்சாலைக்குள்ளேயே குடியிருப்பு வைப்பது மிகப்பெரிய ஆபத்தாக ஏற்படும். பாதுகாப்பு பயன்படுத்தி தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தொழிலாளர்களுக்கு உணர்த்தினாங்கனாவே அவங்க விழிப்புணர்வோட வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ரசாயன தொழிற்சாலையில் பணியாற்றுகின்ற தொழிலாளியின் குடும்ப பாதுகாப்பு மிக அவசியமானதாகும். இந்த முதலாளிகள் அதிகப்படியான வேலைகளை அவங்க கிட்ட இருந்து உறிஞ்சிக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப கஞ்சத்தனத்தை பார்த்துட்டு அதுலயும் பணம் பார்க்கணுன்றதுக்காக அவங்க வாங்கி கொடுக்கறதில்ல. விபத்துகள் எதிர்பார்க்காம வர்றது, அது ஒரு சில நேரங்களில் தவறுகள் வரத்தான் செய்யும். அந்த யதார்த்தமாக நடக்கிறதையும் முன்னக்கூட்டியே அவங்க சேஃப்டி கிட்டில நல்ல மாதிரியே கொஞ்சம் கவனிச்சா அந்த விபத்துகள் நம்ம தவிர்த்து. இந்த கம்பெனிலேருந்து சேஃப்டி ஜாக்கெட்டு, சேஃப்டி டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்க அதை ஒழுங்காக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். வேலை பார்க்குறவங்களும் அதுக்கு தகுந்தாப்புல பாதுகாப்போடு நடக்கணும். நிர்வாகமும் அதை அடிக்கடி கவனத்தில் எடுக்கணும். மிஷின் அந்த மிஷின் ஒரு எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சு அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தால் தான் தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இதனுடைய நடைமுறைப்படுத்தினா அவங்களுக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படாத பாதுகாக்க முடியும். தனியார் மயம்னு சொன்னா இந்த தனியார் மயம் வந்த பிற்பாடு தான் இந்த மாதிரியான சட்ட சிதைவுகள் வருது. தவறு செய்யும் கம்பெனிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யறது இல்லை. வருங்காலங்களில் இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு தடுக்க உரிய நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும். இப்படி சட்டசபையில் அனல் பறக்க ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படிதான் அனல் பறக்கும்னு சடக்குன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேசுவாங்கல்ல, இவரும் பேசுறாரு. என்ன பேசுறாரு, யார் வருன்னு பொறுத்து இருந்து பாருங்க. தர்பார்ல அடுத்து உங்களுக்காக ஒரு சூப்பரான பிரேக் தான் வருது, வேற ஒன்றும் இல்லை. சரி, சட்டசபையில் நடந்த விஷயங்கள், இந்த பக்கம் நமக்கு சுற்றி நடந்த விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். இந்த வண்டி ஓட்டுகிற பொழுது குறிப்பாக ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய வீடியோக்கள்லாம் பார்க்குற பெண்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு 2 சைடும் அந்த சிங்கிள் ரோடு வர்றப்ப வலதுபுறம் இடதுபுறம் நின்று பார்த்துட்டு வண்டி வரலேங்கிறத உறுதிப்படுத்திட்டு தயவு செஞ்சு போங்க. சங்கரகோயில் பக்கத்தில் பனவழிடை சத்திரம்னு ஒரு ஏரியாங்க. ஒரு ஆசிரியை அவங்க வாட்டுக்கு சர்ன்னு ஏறி வந்தாங்க, ஒரு காரை அடித்து தூக்கி தூர போட்டுச்சு. நின்று ஒரு செகண்ட் பார்த்துருந்தா அந்த விபத்தை தவிர்த்து இருந்திருக்கான். அதனால் தயவு செஞ்சு விலை மதிப்பில்லாத உயிரில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணாதீங்க. நிறுத்தி நிதானமாக பார்த்து போங்க. அது ஆண் பெண் ரெண்டுக்கும் பொருந்தும். பெண்களுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்கள் தான் ஆண்களுடைய உசுரே. சரிங்களா? அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்க மக்களே.